28th sum, prepare sales account from the following. நம்மள இந்த கொஸ்டினில் சேல்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் கேட்டோன்னே இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோன்னையும் உங்களுக்கு அது சப்ஸ்டரி புக்கா இல்லை லெஜராங்கிற டவுட் வரும் இல்லையா? ஸோ இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது லெஜரு, பிகாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது இட் மீன்ஸ் ஆஃப் லெஜர் தான் இல்லையா? ஸோ அப்போ புக்குன்னு கொடுத்தா தான் அது சப்ஸ்டரி புக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 4 டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு நம்ம இதுக்கான லெஜரை வந்து போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோல்டு கூட்ஸ் டு ஷாம். இப்போ இதுக்கான என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா ஷாம் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட்டு 8,000. ஸோ இப்போ இங்கே சாம் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸுங்கிறது நம்மளுக்கு இன்கம், அதாவது நாமினல் அக்கௌண்ட். ஆல் இன்கம்ஸ் ஆன் த கிரெடிட் சைடு இல்லையா ரூல் படி. அதனால் நான் கிரெடிட் சைடில் சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். அண்ட் கூட்ஸை சேல் பண்ணதுக்கு இங்கே அவங்க கேஷ் எதுவும் மென்ஷன் பண்ணாதனால இது வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். ஸோ சேல் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு மணி தரலை அப்படின்னா ஹீ இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ டெட்டார் இல்லையா? டெட்டார் வந்து நம்மளுக்கு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை எங்கே போஸ்ட் பண்ணுவோம்னா டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஹீ ஹாஸ் டு கிவ் அஸ் அ மணி. அதனால் வந்து என்ன ஷாம் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறோம் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோல்டு கூட்ஸ் டு சுரேஷ் ஃபார் கேஷ். ஸோ இங்கே வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் வந்து 5,000. இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, வெறும் நேம் கொடுத்தாங்கன்னா அது கிரெடிட் ட்ரான்சாக்ஷனை கன்சிடர் பண்ணணும். இங்கே ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்ததுனால இங்கே வந்து கூட்ஸை சேல் பண்ணுறோம், திருப்பி கேஷை வாங்கிடுறோம். ஸோ கூட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம், கூட்ஸ் வெளியே போகுது. ஸோ இது ஒரு நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறதுனால நாமினல் அக்கௌண்ட்டில் இன்கம் வந்து கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கிரெடிட் சைடில் போடுறோம். அதுக்கு பதிலாக கேஷ் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ வாட் கம்ஸ் இன் இஸ் அ டெபிட் இல்லையா ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் கேஷுங்கிறது நம்மளுக்கு அசட்டு. அதனால் இதை டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சோல்டு கூட்ஸ் டு ஜாய். ஸோ இப்போ ஜாய் அப்படிங்கிறவங்களுக்கு கூட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா அவங்க நம்மளுக்கு மணி தர கிடையாது. ஸோ இவங்க டெட்டார் அப்படிங்கிறதுனால அவங்களோட நேமை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஜாய் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து 16,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சோல்டு கூட்ஸ் டு ராஜன் ஃபார் கேஷ். ஸோ இங்கே வந்து நம்ம கேஷை வாங்கி தான் கூட்ஸை சேல் பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து 6,000. அவ்வளோதான். 4 டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் நான் எழுதிட்டேன். இப்போ இங்கே நம்மளுக்கு கேட்டது என்ன அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் தான், அதாவது டைரக்ட் லெஜர் தான் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் நான் ஜேர்னலை வச்சு எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் டைரக்ட் லெஜர் எப்படி போடுறதுங்கிறது சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 4 என்ட்ரி வச்சு நம்ம இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை ப்ராப்பராக எழுதிக்கோங்க. இது அக்கௌண்ட்ஸ் பேப்பரில் நீங்கள் போடுறீங்கிற பட்சத்தில் டபுள் சைடில் தான் நம்ம போடணும். மேலே சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், டெபிட்டு கிரெடிட்டு கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அண்ட் ஆல்சோ டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட், அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் எல்லாம் ப்ராப்பராக எழுதியிருக்கணும். ஸோ இங்கே நம்மளுக்கு டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2018 April 1 இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இயரை தான் எழுதணும் அண்ட் ஏப்ரல் அப்படிங்கிறது எழுதிக்கணும். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி 2018 April. ஓகே. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எங்கே எழுதியிருந்தோம் ஷாம் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ இது சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறதுனால சேல்ஸ் எந்த சைடில் இருக்குன்னு பாருங்கள், கிரெடிட் சைடில் இருக்குது. கிரெடிட் சைடில் இருந்துச்சுன்னா லெஜர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க வேர்டை தூக்கி எழுதணும் இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சேல்ஸ் அக்கௌண்ட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜேர்னலில் சேல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சேல்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கனால கிரெடிட் சைடில் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க வேர்ட் ஷாமு, அதனால் வந்து என்னென்னு எழுதிக்கிறோன்னா பை ஷாம் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு 8,000 அப்படின்னு எழுதிக்கணும். அண்ட் இது ஒரு என்ட்ரி முடிஞ்சிருச்சு. அடுத்த என்ட்ரி என்ன அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால சேல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போது அதே மாதிரி கிரெடிட் சைடில் வந்துட்டு ஆப்போசிட் வேர்டு என்ன நம்மளுக்கு கேஷ். அப்போ என்ன எழுதணும் பை கேஷ் அக்கௌண்ட், அமௌண்ட் 5,000. அடுத்தது ஸோ ஜாய் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இங்கேயும் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குது. அதனால் கிரெடிட் சைடில் வந்துட்டு ஆப்போசிட் வேர்டு என்ன நம்மளுக்கு ஜாய். ஸோ ஜாய் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 16,000. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபோர்த் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால சேல்ஸ் எங்கே இருக்குது கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ இப்போது கிரெடிட் சைடில் வந்துட்டு ஆப்போசிட் வேர்டு என்ன கேஷ். அதனால்
இங்கே பை கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிக்கிறோம். ஸோ அமௌண்ட்டு 6000. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு அக்கௌண்ட்டை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளுக்கு டெபிட் சைடில் எந்த டோட்டல் இல்லை, கிரெடிட் சைடில் மட்டும்தான் நம்மளுக்கு டோட்டல் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் ஹையஸ்ட் டோட்டலாக கன்சிடர் பண்ணி இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 35,000 வரும். சேம் அதையே ஆப்போசிட் சைட்லேயும் 35,000 நேராக எழுதிக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன எழுதணும் அப்படின்னா டு பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ அமௌண்ட்டு 35,000. இதேவே ஆப்போசிட் சைட்லேயும் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படிங்கிறது எழுதணும். எவ்வளோ 35,000. இங்கே வந்து நம்ம ஷாம் அப்படிங்கிறவங்களுக்கு கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம் அண்ட் கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கே இன்னும் டேட் போடல. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாமுக்கு நம்ம சேல் பண்ணது ஃபஸ்ட்டு டேட்டில், நெக்ஸ்ட்டு வந்து 4, நெக்ஸ்ட்டு 11, நெக்ஸ்ட்டு 17. இதுக்கப்புறம் எதுவும் இல்லாதனால நான் வந்து அந்த மந்த் எண்டாக நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே வந்து என்னென்னா 13 போட்டுக்கலாம். ஸோ தட் April 30 இது கம்ப்ளீட் ஆகுது. இந்த மந்த்துக்கான சேல்ஸ் அக்கௌண்ட்டை நான் இதை காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னது மேல வந்து ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ நான் இங்கே என்னென்னு எடுத்துக்கிறேன்னா May 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை டைரக்ட் லெஜர் போடுறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இன்கம் இல்லையா. இன்கமோட ரூல் என்ன, நம்மளுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், இன்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். நம்ம இதை கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம் அப்படின்னா ஷாமுக்கு நம்ம கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃப்யூச்சரில் அவங்க நம்மளுக்கு மணி தருவாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. கேஷுங்கிறது அப்போயே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். இங்கே ஜாய் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அவங்களும் நம்ம ஃப்யூச்சரில் மணி நம்மளுக்கு தந்துருவாங்க. ஸோ 16,000 ஃப்யூச்சரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு கேஷும் வந்து நமக்கு ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக நம்ம 4 சேல்ஸ் வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம். சேல்ஸ் அகெயின் நம்ம பண்ண இன்கம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணுறோம். இன்கேஸ் இவங்க வாங்கினவங்க ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா இன்கம் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். அதனால் நம்ம டெபிட் சைடில் போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 29th question. Calculate the amount of depreciation under straight line method. நம்மள இங்கே amount of depreciation கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கணும். ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ இப்போ இதுக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் அசெட் 1 lakh, அதாவது ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 lakh கொடுத்துருக்காங்க. மைனஸ் நெக்ஸ்ட்டு ரெசிடுவல் வேல்யூ 5,000 கொடுத்துருக்காங்க. ரெசிடுவல் வேல்யூக்கு இன்னொரு நேம் என்னது, ஸ்கிராப் வேல்யூ. ஸோ இப்போ ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5,000 டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakhல 5,000 போயிருச்சுன்னா 95,000 டிவைடட் பை 5. இதை டிவைட் பண்ணணும். 5 1 is 5, பேலன்ஸ் 4, 9 times 45, 3 zeros. ஸோ இப்போது அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் எவ்வளோனா 19,000. Question. Write the narration with the reference to the following journal entries. கீழே நம்மளுக்கு 2 journal entry கொடுத்துருக்காங்க. இதுக்கான நரேஷன் நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். பேங்க் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டு. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்கே வந்து பேங்க்கு மணியை ரிசீவ் பண்ணுறதுனால டெபிட் சைடில் போட்டிருக்கோம். இப்போ பேங்க் மணியை ரிசீவ் பண்ணுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் வந்து ஏன் கிரெடிட்டில் இருக்குது அப்படின்னா டிவிடெண்ட்டுங்கிறது இன்கம், அதாவது நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் இல்லையா, அதனால தான் கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். இங்கே டிவிடெண்ட் மணியை பேங்க்கு ரிசீவ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன எழுதுவோம்னா dividend received by bank. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ட்ராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ட்ராயிங் அக்கௌண்ட் டெபிட் சைடில் ஏன் போடுறோம் அப்படின்னா கேபிட்டல் ரெடியூஸ் ஆகுது. பிகாஸ் பர்சனல் யூசேஜுக்காக அவங்க வித்ட்ரா பண்ணுறது தான் வந்து ட்ராயிங்னு சொல்லுவோம். அதனால் டெபிட் சைடில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். இங்கே ஸ்டாக்கு கம்மியாகுதுங்கிறது அர்த்தம். பிகாஸ் பர்சனல் யூசேஜுக்காக கூட்ஸ் எடுக்கிறாங்க, இதுக்கான எந்த மணியும் வந்து பிஸ்னஸ் ரிசீவ் பண்ண கிடையாது. அதனால் பர்ச்சேஸை வந்து கிரெடிட் சைடில் போடுறோம். இதுக்கு என்ன என்ட்ரி எழுதுவோம்னா withdrew goods for personal use. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3 marks 37th sum. Complete the accounting equation. Accounting equationோட ஃபார்முலா என்னது, asset is equal to capital plus liability. இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஜஸ்ட் வந்து
எந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி எழுதணுமோ அங்கே மட்டும் டேஷ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதினா போதும். ஸோ அசட் சைட் 1 lakh கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 80,000 ப்ளஸ் டேஷ் அப்படின்னா இப்போ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 80,000 ப்ளஸ் எவ்வளோ சேர்த்துனா 1 lakh வரும்? 20,000. அப்போது அசட் சைடில் 1 lakh வந்துடும். அடுத்தது அசட் வந்து 2 lakh கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லைபிலிட்டி 40,000 கொடுத்துட்டாங்க. அப்போது 40,000 கூட எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துனா நம்மளுக்கு 2 lakh வரும்? 1,60,000. அடுத்தது அசட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. அப்போ 1,60,000 ப்ளஸ் 80,000 நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2,40,000 வரும். இதுதான் நம்மளுக்கு அசட். நெக்ஸ்ட்டு 38th கொஸ்டின், கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் போஸ்ட் தெம் டு கேஷ் அக்கௌண்ட். ஜேர்னல் என்ட்ரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் அதை வச்சு நம்மளை கேஷ் அக்கௌண்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ், இன்ட்ரடியூஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல், வித்ட்ரியூ ஃபார் பர்சனல் யூஸ். இப்போ இந்த 3த்துக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபார்மேட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போது கேஷ் வச்சு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். commenced business with cash 1,10,000. credit sideலையும் 1,10,000. டேட் எழுதிக்கோங்க 2023 June 1. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா சேம் 10th டேட்டில் மறுபடியும் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ட்ரி பண்ணால் அதே ஜேர்னல் என்ட்ரி தான் இங்கேயும் வரும். பிகாஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது பிஸ்னஸ்குள்ளே கேஷ் வருது, திருப்பி கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கிரெடிட் சைடில் கேபிட்டல் போடுவோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இதுக்கு இன்ட்ரடியூஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல். டேட்டு 10ன்னு போட்டுக்கோங்க. அமௌண்ட்டு 50,000. தேர்ட் டிரான்சாக்ஷன் வித்ட்ரியூ ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ இப்போ கேஷை பர்சனல் யூசேஜ்க்காக எடுத்திருக்காங்க. பர்சனல் யூஸ்ன்னு வந்தாவே நம்மளுக்கு ட்ராயிங் டெபிட் சைடில் வரும். பிகாஸ் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகுது, அதனால ட்ராயிங் அக்கௌண்ட்டை டெபிட் சைடில் போட்டுக்கிறோம். டு கேஷ் வெளியே போகுது, வாட் கோஸ் அவுட் இஸ் கிரெடிட், அதனால டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷனு withdrew for personal use. Amount 20,000. Date 28. இங்கே கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் வச்சு 3 ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போது இதை வச்சு ஒரே ஒரு கேஷ் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. டெபிட்டு, கிரெடிட்டு, கேஷ் அக்கௌண்ட் மேலே நெக்ஸ்ட் டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட், அதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட்டு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா கேஷ் அக்கௌண்ட். இப்போ ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிலையும் கேஷ் அக்கௌண்ட் எங்கே இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது கேஷ் அக்கௌண்ட், டெபிட் சைடில் இருக்குது. அதனால் டெபிட் சைடில் வந்துட்டு ஆப்போசிட்டில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் அக்கௌண்ட்டா. அதனால் இங்கே என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா டு கேபிட்டல் அக்கௌண்ட். டேட் என்னது? 2023 June 1. இப்போது ஃபஸ்ட் இதுக்கான என்ட்ரி வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அமௌண்ட் வந்து 1,10,000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறனால கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்குது. அப்போது டெபிட் சைடில் வந்துட்டு ஆப்போசிட் என்ன இருக்குது? கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ இங்கே டு கேபிட்டல் அக்கௌண்ட். இது அடிஷ்னல் கேபிட்டல் இல்லையா? அமௌண்ட் வந்து 50,000. டேட் 10 கொடுத்துருக்காங்க. இப்போ 10 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறனால கேஷ் அக்கௌண்ட் எங்கே இருக்குது? கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் வந்துட்டு ஆப்போசிட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? ட்ராயிங் அக்கௌண்ட்டு. அப்போது பை ட்ராயிங் அக்கௌண்ட். அமௌண்ட்டு 20,000. இதுக்கும் டேட் எழுதணும். 2023 June 28.
அவ்வளோதான். இந்த 3 ஜேர்னல் என்ட்ரிக்கும் தான் நம்ம இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் பண்ணணும். இப்போ எங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா டெபிட் சைடில் 1,60,000. இப்போ அதையே தான் இங்கேயும் போட்டுரும். 1,60,000. 1,60,000ல் 20,000 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து 1,40,000. இது என்னென்னு எழுதணும்னா பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த மந்த்துக்கான எண்டிங் டேட் எழுதணும் 30. இந்த கேரி டவுன் பண்ணது இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறது ஜூனுக்கு அப்புறம் என்னது ஜூலை 1. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ அமௌண்ட்டு 1,40,000. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு டேட்டில் 1,10,000 வந்திருக்கு, 10th டேட்டில் 50,000 வந்திருக்கு. டோட்டலாக நம்மளுக்கு 1,60,000. அதில் அவங்க வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டு 20,000. ஸோ அந்த மந்த் எண்டிங்கில் நம்ம கையில் 1,40,000 இருந்துச்சு. இதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜூலை 1 அப்போ நம்ம கையில் 1,40,000 இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 39th question 3 mark. Classify the following into personal, real, nominal account. இப்போ இங்கே 6 அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது பர்சனல், ரியல், நாமினல்னு சொல்லி எழுதணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னா ஓனர் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பர்சன் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது பில்டிங். பில்டிங்குங்கிறது நம்மளுக்கு அசட்டு. அசட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் வரும். அதனால ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு கேரேஜ் இன்வெர்ட்ஸ். கேரேஜ் இன்வெர்ட்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ். நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் இன்கம் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட். அதனால இங்கே நாமினல் அக்கௌண்ட்டுன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேஷு. கேஷுங்கிறது நம்மளுக்கு அசட். அதனால அசட் எல்லாமே நம்மளுக்கு ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவ்டு. இது வந்து நம்மளுக்கு இன்கம். எக்ஸ்பென்சஸ் இன்கம் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரதுனால இந்த இன்கமும் நம்மளுக்கு நாமினல் அக்கௌண்ட் தான். அடுத்தது பேங்க்கு. பேங்க் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். பிகாஸ் இவங்கள்ட்ட தான் நம்மளோட டெபாசிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ பேங்க் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட் கிடையாது, பர்சனல் அக்கௌண்ட். பிகாஸ் இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் பர்சன். நெக்ஸ்ட்டு 40th question 3 mark. State whether the balance of the following accounts should be placed in the debit or credit column of the trial balance. இதுக்கு நம்ம சைடில் ரூல்ஸ் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா இது எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அசட், எக்ஸ்பென்சஸ், லைபிலிட்டி, கேபிட்டல், இன்கம். இப்போது பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன எழுதிக்கிறோன்னா டெபிட். அடுத்தது ட்ராயிங். ட்ராயிங் அப்படிங்கிறது கேபிட்டல் ரெடியூஸ் ஆகிறது. அதனால் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகுதுங்கிறதுனால இதையும் டெபிட் காலமில் தான் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல். அப்போ கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, கேபிட்டல் மேட் ஆகுது, அதனால் அது கிரெடிட். அதனால் கிரெடிட்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டன். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கிரெடிட் சைடில் நம்ம எழுதணும். அடுத்தது கேரேஜ் இன்வெர்ட்ஸ். கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னால் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் மேட் ஆச்சுன்னா டெபிட். அதனால் டெபிட் சைடில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இது நம்மளுக்கு இன்கம். அப்போ இன்கம் க்ரியேட் ஆகுதுன்னா கிரெடிட். அதனால் கிரெடிட் கால்